இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு மணி வந்து நான் ஒரு பதிப்பகம் தொடங்க போகிறேன், நீங்கள் வந்து வாழ்த்தணுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு மேடையிலலாம் வந்து பேசி பழக்கம் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் என்னோட வாழ்த்து இருக்கும், நான் இருந்த இடத்துலே நான் வாழ்த்துறேனே. இல்லைம்மா வந்து பேசணுன்னாரு. நான் எப்படின்னா மணியையும் இன்னொரு பிள்ளை பிரவீன் 2 பேரையும் சொல்லியே ஆகணும். நான் அதுக்காக தான் முக்கியமாக நான் இங்கே வந்தேன். என் பிள்ளைங்க வந்து 3 பேரும் 3 தேசத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க. கூட யாருமே இல்லை. ஆனால் பிள்ளை மாதிரி எங்களை பார்த்துக்கிறது மணியும் பிரவீன் தான். அப்படி தங்கமான பிள்ளைங்க. மணிமணியான பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் அவர் அம்மாங்கிறதே அவ்வளோ ஒரு அன்பாக இருக்கும். நல்லா பார்த்துக்குவார். கேட்குற நாங்கள் ஐயா நாங்கள் எங்கே போனாலும் விடுறதில்ல. 4 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போவோம். ஐயா வரலைன்னா நான் பிரவீன்கிட்ட சொல்லிடுவேன். பிரவீன் டிக்கெட் போட்டுருன்ட்டு மணி நான் பிரவீன் 3 பேரும் போவோம். ஒரு தடவை இந்திராவோட கணவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. நான் ஐயா மணி சுரேஷ் 4 பேரும் ஹோட்டல் போயிருந்தோம். ஐயாவுக்கு மனசே இல்லை, பிரவீனை விட்டுட்டு போயிட்டோன்னு. அப்புறம் அங்கே போய் ஃபோன் பண்ணி பிரவீன் நீ சாப்பிடாத அப்படின்ட்டு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பாசம். பிரவீன் வந்து என்னோட செல்ல பிள்ளை. அவ்வளோ தங்கமான பிள்ளை. கிட்டத்தட்ட எங்கள் லெனின் மாதிரி. அவ வந்து ரொம்ப பாசம். அம்மான்னு கூப்பிட்றதே அவ்வளோ அன்பாக இருக்கும். அதே மாதிரி சிரிப்பு, அதே மாதிரி பேச்சு. ரொம்ப நல்ல பிள்ளை. என்ன கேட்டாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு ஒரு மாத்திரை வாங்கணும், இல்லை ஒரு சாதம் மட்டும் வைப்பேன், ஒரு குழம்பு பொரியல் வாங்கி கொடுங்கன்னா 10 நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுவார். பார்த்துக்குவார். அவ்வளோ நல்ல தங்கமான பிள்ளை. இந்த பிள்ளைங்க இருக்கிறதுனால எனக்கு என் பிள்ளைய தூரத்திலேங்கிற நினப்பு இல்லை. இவங்க வந்து நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், இன்னும் மனசார உளமாற நான் வாழ்த்துறேன். இவங்க எங்களை விட்டு வேறு வேலைக்கு போனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். மணிக்கும் பிரவீனுக்கும் என் சார்பாகவும் என் துணைவர் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். பாலா சொக்கலிங்கம் 2 பேரும் எப்போ பாதையில் பார்த்தாலும் அம்மானு அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. அவ்வளோ நல்ல பிள்ளைங்க, சிரிச்ச முந்தியோட. அவங்களும் இன்றைக்கி காலையில் பாலாவோட புக்கை படிச்சுட்டு அவ்வளோ நல்லா எழுதியிருக்கா சொன்னாங்க. தொடர்ந்து நீங்கள் இதோட விட்டுறாமல் எழுதணும், இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதை மணி வந்து வெளியிடுவார். துணைக்கு ஐயா இருக்காங்க, பதிப்பகம் இருக்குது. நீங்கள் விடாத எழுதுங்க, நல்லா முன்னேறி வருவீங்க. என்னோட வாழ்த்தும் வணக்கமும் நன்றி. இந்த நூல் உருவானதே ஒரு சுவாரஸ்யமானது தான். இது எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளாக்ல எழுதியிருந்தேன். நான் எப்படின்னா, இந்த கொரோனா லாக்டவுன் டயத்தில் வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சதில்ல. என்னென்னா பிளாக் நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன் அப்போ அந்த கொரோனா டயத்தில். அதுக்கு மெயின் காரணம் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க, நீ நிறைய படிக்கிற, அது கொஞ்சம் 4 பேர் ஷேர் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்லும்பொழுது நான் பிளாக் எழுத ஆரம்பித்தேன். பிளாக் எழுதிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து அதை கொஞ்சம் புக்காக போட்டால் நல்லா இருக்கும்னாங்க. அப்புறம் புக்காக போட்டேன் சில இதை. நான் இது வரைக்கும் ஒரு 189 கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் இப்போ ஒரு 6 நூல் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் புக்காக போட்டுட்டு அப்புறம் நம்ம இக்லாஸ் தோழர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதை கொஞ்சம் பேப்பர் பேக்காக போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட ஒரு 5 நூல் பண்ணேன். அப்புறம் அண்ணன் வந்து மணிகண்டன் அண்ணன் வந்து தூரிய பதிப்பகம் ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலாக அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஃபங்க்ஷனை வச்சிடலான்னு நினச்சாங்க. அப்போ வந்து போபர்ஸ் நூல் வந்து நான் வச்சிருக்கேனே, பண்ணுவோமான்னு கேட்டேன். அப்போ நாங்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, போபர்ஸுங்கிறது ரொம்ப பழைய சப்ஜெக்ட்டு, அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரில, சரி வாங்க கொடுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. அதை லே அவுட்லாம் பண்ணிவிட்டு நம்ம போய் பீட்டர் அல்போன்ஸ் ஐயாட்ட அணிந்துரை கேட்கலான்னு சொல்லும் பொழுது அவர் டக்குன்னு படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது நம்ம காங்கிரஸ் ஆஃபீஸ்லேயே பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் நம்பவே முடியல, என்னடா இது நம்ம சாதாரணமாக எழுதணுமே. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு காங்கிரஸில் அப்படி யாரும் இல்லை போலுக்கு. காங்கிரஸை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கே திமுக காரையும் தான் பேச வேண்டியிருக்கு. அது கூட அதாவது பாராளுமன்றத்தில் இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. என்னன்னா, இந்திரா காந்தியை பற்றி பாஜக காரங்க தப்பாக பேசியிருப்பாங்க, நகர்வாலா ஊழலை பற்றி. அதுக்கு ராசா வந்து பயங்கரமாக பேசியிருப்பாரு. செக்ஷன் 94ல் வந்து இப்போ இங்கே உயிரோடு இல்லாதவங்களை பற்றி பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ட்டு. அதாவது காங்கிரஸ் மேலே வந்து நமக்கு மாற்று கருத்து இருக்கு, நம்ம அது மறுக்கவே இல்லை. இந்த நூலை வெளியிடுறதுக்கும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, ஏன்னா கருப்பு சட்டை போட்டுட்டு நம்ம ராஜீவ்காந்தியை பற்றி பேசுகிறோமே அப்படின்ட்டு. அதாவது எப்படின்னா, காங்கிரஸுக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருந்தவங்க உண்மை. ஆனால் என்னன்னா, பொதுவாக காங்கிரஸ் வந்து இந்தியாவோட தேசியத்தை பேசினாங்க, பிஜேபி பேசுறது வந்து இந்து தேசியம். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அந்த வகையில் வந்து நேரு வந்து முற்போக்குவாதி,
இந்திரா காந்தி வந்து முற்போக்கு ப்ளஸ் சர்வதிகாரம். ஆனால் ராஜீவ் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு முயற்சி பண்ணி கடைசியில் அவர் வீழ்த்திட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி அவர் நிர்வாக ரீதியாக தோல்வி அடைஞ்சது உண்மைதான் இந்த விஷயத்துல. ஆனால் அதை நூலில் கன்க்ளூஷனாக வச்சோம்னா இந்த நூல் வந்து நான் சொல்ல வர்ற கருத்து வந்து மாறி போயிடும். அதனால அதை மட்டும் நான் சொல்லலை. ஆனால் ராஜீவ்காந்தியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அரசியல் பண்ணாங்க, இந்த போபர்ஸ்னால பாஜக எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது, குறிப்பாக காங்கிரஸுக்குள்ள இருந்தே வெளியில வந்தவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த சிஏஜி அறிக்கையை சொன்னவங்க வந்து எப்படி பாஜகல போய் பதவி வாங்கினாங்க, எல்லாமே நான் ஒரு ஒரு சின்ன ஆய்வு நூல் மாதிரி முயற்சி பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த ஆயுதங்கள் தயாரிக்கிற இதுல இருந்தே இந்த நூல் போகும். ஒரு 80 பக்கத்துக்கு இருக்கும். ஆனா முதல்ல வந்து ஒரு 60 பக்கத்துக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அண்ணனை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். 4 தடவை ரீலேஅவுட் போட்டு மாற்றி பண்ணது. இப்போ என்னன்னா இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் மேலே வெறுப்பு இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம சில விஷயங்கள் நினச்சி பார்க்கணும். ஐஐடி, ஐஏஎம், எய்ம்ஸ் எஜுகேஷனும் மெடிக்கலுக்கும் இந்தியா அளவில் பேஸ் போட்டது நேரு. இப்போ அதை தாண்டி அடுத்து வந்து பேங்கிங் ஃபுல்லாக, இது சுவாரஸ்யமான விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. 1969 வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு மார்ச் மாதம் வந்து முதலமைச்சர் மாநாட்டுக்கு டெல்லிக்கு போகிறாரு. அப்போ அங்கே வந்து பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்க. அப்போ கலைஞர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற 14 தேசிய வங்கிகளையும், அதை வங்கிகளை பூரா தேசியமயமாக்கிருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து பணம் கிடைக்கும், கடன் கொடுத்து நம்ம கடன் வாங்கிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கருத்தை கம்யூனிசமே அன்னைக்கு வரைக்கும் நாட்டில் யாரும் பேசல. அதுக்கு அடுத்த நாள் தான் ஜோதி பாசு வந்து அந்த கருத்தை முன்மொழிஞ்சு பேசுறாரு. அந்த இந்திரா காந்தி அம்மா எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டவங்க கடைசியில் ஜூலை மாதம் 1969 திமுகவோட சப்போர்ட்ல அதை சட்டமாக்குறாங்க. 14 வங்கியுமே நைட்டு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேசியமயமாக்குறோம்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு அது எவ்வளவு பயன்படுது பாத்தீங்களா வங்கிகளை. அதுக்கு விதை போட்டது கலைஞர். அப்ப நம்ம ஒன்னொன்னு நினைச்சு பார்க்கணும். அது பேங்கிங்க்கு வந்து இந்திரா காந்தி அம்மா கொண்டாந்தாங்க. அதே மாதிரி ஐடி, டெலிகாம், ராஜீவ் காந்தி மேல நிறைய தவறான கருத்துக்கள் நம்ம சொல்லலாம், இருக்கு ஆதாரம் அதுக்கும். ஆனா அதே சமயம் ஐடி, டெலிகாம் இது ரெண்டுமே அவர் போட்ட விதை தான். ஆனா என்னன்னா எல்லாம் பண்ணது காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு கடைசியில் யார் வந்து நம்மளை இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் அரசியல் இங்க நம்ம பேசணும். அதாவது காங்கிரஸ் திட்டிக்கிட்டே இருந்தோம்னா பாஜக தான் திரும்ப திரும்ப வருவான். குறிப்பா கிராம சபையெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தது. அதுவும் இல்லாம இப்ப நம்ம பாப்பிரெட்டிப்பட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஊர் பேர் கரெக்டா. நம்ம முதலமைச்சர் ஆன பிறகு மு.க. ஸ்டாலின் வந்து போய் கலந்துகிட்ட முதல் கிராம சபை. அங்க வந்து ஒரு தலித்து வந்து போலீஸ் பாதுகாப்போட போய் பஞ்சாயத்து தலைவர் ஆனாங்க. ஸோ அந்த கிராம சபையெல்லாம் இந்தியா முழுக்க கொண்டு போனதுல ராஜீவ் காந்திக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதே மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தது அவர் தான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையிலையோ பேசினதில்லை, புத்தகமும் எழுதுனதில்லை. நான் ஒன்றே தான் பண்ணியிருக்கேன், புத்தகம் அதிகமாக வாசிச்சிருக்கேன். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதன் வாயிலாக கிடைத்த அனுபவங்கள் பேரில் தான் நான் இந்த புத்தகத்தை முதல் முறையாக எழுதியிருக்கேன். உங்கள் நேரத்தை கருதி என்னோட பேச்சையும் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ப்ளஸ் நான் எழுதின புக்கு பேரும் நேரம் தான். ஸோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மணி அண்ணாக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்துறது வந்து இளம் எழுத்தாளர்களையும் இளம் வாசகர்களையும் அதிகமாக ஊக்குவிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்கள் அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஐயா கூட தான் ரொம்ப தீவிரமாக நெருக்கமாக இருந்தார். அப்போது எங்கள் வீட்லேயே நிறைய புத்தகங்கள் இருக்கும். சில புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு வந்து அதை எடுத்து படிக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். நான் முதல் முறையாக ஒரு புத்தகத்தை எடுத்து ஃபுல்லாக படித்ததுன்னா தந்தை பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு புத்தகம். அது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு வெளியிடுற புத்தகம் அளவில் தான் இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் அதை படித்து முடிச்சிட முடியும். அந்த மாதிரி நான் முதலாக படித்து முடித்த ஒரு நூல்னா அது இந்த பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகம் தான். ஸோ அந்த மாதிரி மணி அண்ணா இப்போ ஏற்படுத்தியிருக்க இந்த விஷயங்கள் வந்து இந்த சிறு நூல்கள் பல பேரை சென்றடையும் நான் நம்புகிறேன். அதுக்கு அண்ணனுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து இந்த வடிவத்துக்கு வந்ததுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து மணி அண்ணா, இன்னொன்று பிரவீன். உமாக்கா சொன்னாங்க பிரவீன் அவ்வளோவா பேசவே மாட்டார் அப்படின்னு. எனக்கு என்ன பிரச்சனைனா அவர் அதிகமாக பேசுறது தான் அவர் பிரச்சனையே. அவர் வந்து ஆமாம்மா அவரு கூட பல மணி நேரங்கள் வந்து நாங்கள் உரையாடி இருக்கோம். பல சித்தாந்தங்கள், பல விஷயங்கள் அதெல்லாம் உரையாடி இருக்கோம். சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் ராத்திரி 7-8 மணிக்கு ஆரம்பித்து விடிய 3 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அரசியல் பற்றி, சில கொள்கைகள் பற்றி, சித்தாந்தங்களை பற்றி. அவர் வந்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடியவர். நான் பழகினதுல இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததில்லை. நான் அவ்வளோ அதிகமாக பேசக்கூடியவர் அவர்.
அப்படி அவர் கூட பேசி மணியண்ணா கூட பேசின விஷயங்கள் தான் இந்த நேரம் பற்றின விஷயங்கள். அவங்க தான் ஊக்குவிச்சாங்க, இதையே நம்ம ஒரு புத்தகமாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் சரி இதை புத்தகமாக எழுத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாட்கள்லேயே நான் அதை எழுத முடிஞ்சது. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் கருத்துக்களையும் இந்த புத்தகத்தை பற்றி வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இல்லை, தோழர்களுக்கு வணக்கம். நான் பாலண்ணாக்கு சொல்ல வேண்டியது வந்தேன், அங்கேருந்து யோசிச்சுலாம் வச்சுருந்தேன். அவர் மாற்றிட்டாரு. ஐயா சொன்னார் அவர் பேசி பார்த்ததே இல்லைன்னு. கிட்டத்தட்ட நான் ஆஃபீஸர் டைம் தவிர மற்ற டைம்ல அவர் கூடவே தான் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் பேசிட்டு, ஜிம்மிலேருந்தே விளாட்றதுலேருந்தே எல்லாமே அவர் தான். 2 பேர் தான் பேசிகிட்டு இருப்போம். சொன்ன மாதிரி 3 மணி வரைக்கும் ஒரு நாள் பேசியிருந்தோம். சொக்கலிங்கண்ணாவும் பயங்கரமான டார்ச்சர் வேறு இவர். உண்மை அதுதான். இந்த நூலுக்கு காரணம், முதல் காரணம் ஆனால் சொக்கலிங்கண்ணா தான். ஏன்னா தேர்தல் சுற்றுப்பயணத்தில் தான் நானும் சொக்கலிங்கண்ணாலாம் ஒன்றா இருந்தோம், சுற்றிட்டு மூசாண்ணாலாம் எல்லோரும் தான். அப்போ சொக்கலிங்கண்ணா தான் எழுதுறையா போடியா போடியா போடியானாரு. மாட்டினடா ஒருத்த பம்பரை கட்ட மாதிரி வந்தார். அவரை வச்சு அவரும் அதுக்கப்புறம் தம்பி ஆமாம் கொடுப்பா போடலான்னாரு. அப்புறம் போட்டோம். சரி ஏன் நம்ம மட்டும் தனியாக மாட்டோன்னு அவரை கோர்த்துட்டேன். அவர் பாலன் தான் வந்தார். அப்புறம் இவருக்கு இருக்க ஆர்வத்துக்கு வந்து இன்னும் 20 புக்கு கூட ஒரே நேரத்தில் எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம தான் கஷ்டப்படணும் அவர் கூட இருந்துட்டு. அதனால் அப்புறம் ஐயாட்ட வாழ்த்துறைன்னு சொல்லும்போது இன்னும் பயமாச்சு. ஏன்னா ஐயா எனக்கு தெரியும், ஐயா வந்து கவிதை புக்கு யாராவது வாழ்த்துறைக்கு சொன்னால் என்ன பண்ணுவார், பிரவீன் இது கவிதையா கவிதை மாதிரி அப்படிம்பாரு என்கிட்ட. எனக்கு தெரியும், நான் அப்படி நினச்சி தான் கொடுத்தேன். பட் உமாக்கா இப்போ ஒவ்வொன்றையும் கவிதை கவிதைன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆறுதலாக, அங்கே தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு. அதனால் கவிதை ஆமாம் கவிஞர் வேற, இது வீட்டில் கூப்பிட்ற மாதிரி தான் நல்லது. இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இது வந்து ஈஸியாக தான் எனக்கு வந்து இயக்கத்தில் இருந்தனால எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் கிடச்சிருச்சு. ஆனால் இயக்கத்துக்கு வர வரைக்கும் எனக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சு. எப்போ நான் இயக்கத்துக்கு வரக்கு முன்னாடி வரைக்கும் நான் சினிமாங்கிற நோக்கத்துக்கு தான் இங்கே சென்னை வந்தேன். ஆனால் இப்போ இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இயக்கத்து கூட இருக்கும் போது நான் கடைசியாக திருச்சி செயற்குழு பொதுக்குழு முடிச்சுட்டு தான் இயக்கத்தில் உறுப்பினரான. அது வரைக்கும் வேலை மட்டும்தான் செஞ்சேன். பட் இப்போ எனக்கு வந்து சினிமா பார்வை கம்மியாகி இயக்க பார்வை தான் அதிகமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு சினிமாவை என்னால் விட முடியாது. ஏன்னா எனக்கு தொழில் ரீதியாக உமாபதி எனக்கு தெரியும், பொள்ளாச்சிங்கிறது வந்து இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் எது மட்டமான ஒரு கேட்டால் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஆமாம் இல்லை நம்ம கொள்கைக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுல. ஏன்னா இந்த சைலண்ட் கில்லரும்பாங்களே அந்த மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தனும். இல்லைங்க அவங்க சைலண்ட் கில்லரு, பார்க்கறதுக்குலாம் பழகிறதுக்குலாம் அப்படியே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. சாதி ரீதியாக ரொம்ப இது இருப்பாங்க. எனக்கு பெரிய பாதிப்புனாலும் என் கூட இருக்க பாதிப்பு. அங்கே என்ன சிக்கல்னா, நம்ம வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவன் அடுத்து சொல்லுது நாளைக்கு அந்த தோட்டத்துக்கு தான் எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போகணும், அவன்கிட்ட தான் போய் நிற்கணும்பாங்க. ஸோ எனக்கு ஏன் சினிமா அப்படின்னா, நான் பட்ட கஷ்டங்கள் என்னால் முடிஞ்சது ஒரு 10 ஃபேமிலியோ தூக்கி விட்டு அவன் போய் அந்த இடத்துல நிற்க வேண்டியது இல்லைங்கிறதான். அதுக்கு எனக்கு பணம் வேணும், பணம் ஈஸியாக கிடைக்கிறது சினிமா தான். அதனால் சினிமாங்கிற சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இயக்கமும் சினிமாவும் தான் என்னோட இதுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்கும் நன்றி.